ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மோடார்க் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு ஃபோர்டு கார் வந்திருக்கு. ஸோ இந்த கார் என்ன ஒர்க் அப்படின்னா, ஸோ அங்கங்கே துரு பிடிச்சிருக்கு அண்ட் அவுட்லுக் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதேமாதிரி டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஸோ அது எந்த டிங்கர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் காரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இந்த டோர் பாருங்கள் எந்த அளவு அது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னு. ஸோ உங்களுக்கு நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இந்த டோரை வந்து ஃபுல்லாக டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டிங்கர் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கோ ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு அண்ட் பீஸ் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த கார் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டோர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டோரை வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணி ஸோ அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ காரை சுற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இந்த டோரில் பார்த்தோன்னா பபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கிரைனிங் பிடிச்சி அந்த பீஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து துரு பிடிச்சி அது இப்போ கட் ஆயிடுச்சு அந்த பீஸு. ஸோ அந்த பீஸை வந்து கட் பண்ணி அதுக்கேற்ற அளவில் ஒரு பீஸை வச்சு ஸோ அதை டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஸோ இந்த ரன்னிங் பீஸ் பார்த்தோன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் டிங்கர் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டோரோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டோரை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவு டிங்கர் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகே, இப்போ காரோட டிங்கர் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போது பட்டி பேஸ்ட்டெல்லாம் பார்க்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அண்ட் இந்த மாதிரி சாண்டிங் மிஷினில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டி பேஸ்ட் பார்க்கணுங்க. அண்ட் ஓகே, இந்த கிரைனிங் அந்த இதெல்லாம் சாண்டிங் மிஷினில் டல் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பட்டி பேஸ்ட் பார்த்துன்னுக்குறாங்க. அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்து முடிச்சதுருவோம். கார் ஃபுல்லாக டல் பண்ணும். அண்ட் டல் பண்ணி முடிச்சதும் பெயிண்டிங்காக ரெடி பண்ணுங்க. பாருங்கள் பட்டி ஒர்க் எப்படி பண்ணுறோன்ட்டு. அண்ட் ஓகே, இப்போ காரை வந்து பட்டி பேஸ்ட் பார்த்து முடிஞ்சிச்சு. அண்ட் டாப்பில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்கணும். அண்ட் டோரில் வந்து பட்டி பேஸ்ட் பார்த்துன்னுக்குறாங்க. அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்து முடிச்சதுமே என்ன இந்த மாதிரி சாண்டிங் மிஷினில் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த பட்டி பேஸ்ட் வந்து நல்லா 1 hour to 2 hours இந்த மாதிரி காய விட்டுங்க. ஸோ காய விட்டதாக தான் அந்த மாதிரி ட்ரை சண்டிங் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இப்போ கார் சுற்றுலாக பார்த்தோன்னா ஸோ பட்டி பேஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்பாட் பட்டியெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதை வந்து செக் பண்ணணும். அண்ட் அந்த ஸ்பாட் பட்டியெல்லாம் செக் பண்ணி முடிச்சதும் கார் சுற்றிலும் டல் பண்ணணும். அண்ட் ஓகே, கார் வந்து பார்த்தோன்னா ஸ்பாட் பட்டி பார்த்து டல் பண்ணின்னுக்குறாங்க. அண்ட் கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணோம். அண்ட் ஓகே, இப்போ கார் இந்த வந்து டல் பண்ணிட்டாங்க. ஸோ டோர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டோரோட ஃபோட்டோ இன்னொரு வாட்டி கூட நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் முன்னருந்துக்கும் இப்போ இதுக்கும் பாருங்கள். அண்ட் ஓகே, கார் சுற்றிட்டு வந்து டல் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்கும் ஸ்ப்ரே பண்ணி ஆகிட்டோம். அண்ட் இப்போ காரை வந்து பெயிண்டிங்காக ரெடி பண்ணுங்க. அண்ட் நம்ம கார் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் கோட் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கவர் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அந்த ரெட் வந்து கவர் ஆகும். அண்ட் ரெட்டுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரோஸு. ஸோ அந்த ரோஸோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் இந்த மாதிரி பேஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக பெயிண்டிங் கோட்டிங் தரலாம். ஸோ இப்போ வந்து பேஸ் கோட்டிங் இது. ஏன்னா நம்ம டைரெக்டாக ரெட் நம்ம பெயிண்ட் பண்ணோம் வைங்களேன். ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ தான் பெயிண்டிங் பண்ணாலும் ஸோ அது வந்து கவர் ஆகாது. இந்த மாதிரி கவரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அண்ட் கார் சுற்றிலும் பாருங்கள் பேஸ் கோட் வந்து பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. இது வந்து பேஸ் கோட் இது. ஓகேங்க, நெக்ஸ்ட் இப்போ இது வந்து பெயிண்டிங் இது. அண்ட் இப்போ நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சோம். அந்த பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்போ நம்ம இந்த கலர் எந்த கலர் வந்து டக்குன்னு கவர் ஆகாது அப்படின்னா ப்ளூ கலரு, ரெட்டு, நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலரும் அவ்வளோ டக்குன்னு கவர் ஆகாது. ஸோ அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டைரெக்டாக பெயிண்டிங் பண்ணணும். அண்ட் ஓகே, இப்போ இந்த காரோட
பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு, அண்ட் ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட ஒர்க் என்ன அப்படின்னா வெறும் அவுட்லுக் மட்டும்தான் பெயிண்டிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி பெயிண்டிங் ஒர்க் முடிச்சுக்கிறோம். அண்ட் ஓகே, இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா, ஸோ காரில் இந்த பட்டி பேஸ்ட் பார்த்து அண்ட் ப்ரைமர் கோட்டிங் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஸோ அசால்ட்டாக முடிச்சிடலாங்க. அண்ட் பெயிண்டிங்லையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுவும் கொஞ்சம் இதாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஓகே, இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து கிளியர் கோட்டிங் இது. ஸோ இந்த கிளியர் கோட் அப்படின்னா ஸோ இந்த காரில் இந்த ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இந்த கிளியர் கோட் வச்சா தான் அது வந்து ஷைனிங் காமிக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ இந்த கார் சுற்றி வரும் இந்த கிளியர் கோட் அடிக்கணுங்க. அண்ட் ஓகே, இந்த காரோட அவுட்லுக் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் காரோட டோரெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் காரை வந்து வெயிலில் ஜாஸ்தியாக நிப்பாட்டாதீங்க. ஏன்னா கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சுன்னா அது நம்ம மறுபடியும் பெயிண்டிங் பண்ணால் தான் இதாகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.